மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போயிட்டு இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே டைப்பில் மியூச்சுவல் ஃபண்டையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸியில் ஒன்று போடு, மிட் கேப்பில் ஒன்று போடு, லார்ஜ் அண்டு மிடில் ஒன்று போடு, இந்த மல்டி அசெட்டில் ஒன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000க்கு எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஃபண்டு வச்சுருந்தீங்க, வெரைட்டியில் வேணும் அப்படின்றதுக்காக 10 ஃபண்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், எப்படி ட்ராக் பண்ண முடியும் அதோட பர்ஃபார்மன்ஸை? ஸோ அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வந்து நல்ல ஃபண்டு 2 ஃபண்டை மட்டும் நல்ல ஃபண்டு செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஒரு 5,000 அதில் ஒரு 5,000 அந்த மாதிரி அப்படியே மியூச்சுவல் அந்த மாதிரி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோர் ரேக் மாதிரி வந்து நான் எல்லா வெரைட்டிலையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்காது. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மளிகை சாமான் கடை ரேக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த தவறு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணாதீங்க.